இது உண்மையான சாதனை மற்றும் சுய கட்டுப்பாடு பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை. ஏப்ரல் 22ஆம் தேதிக்கான டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்துல சுவாமி சித்மவானந்தர் எழுதின குறிப்புகள்ல இருந்து வாழ்க்கையில உண்மையான சாதனைன்னா என்னங்கிறத பத்தி நாம பார்க்க போறோம். தினமும் எதையோ சாதிக்கணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நிஜமான சாதனைன்னா என்னன்னு என்னைக்காவது கொஞ்சம் நின்னு யோசிச்சிருக்கோமா? முதலாவது, பொறுமையும் வெற்றியும். இதுல அவசரந்தாங்க நம்மளோட மிகப்பெரிய எதிரி. ஒரு விதைய விதைச்சிட்டு அடுத்த நாளே பழம் வேணும்னு அவசரப்பட்டா எப்படி முட்டாள்தனமோ, வெற்றியும் அதே மாதிரிதான். அதனால கண்டிப்பா பொறுமையா இருக்க பழகணும். 2வது, அறிவும் இயற்கையை ஆளுவதும். பொறுமையா இருக்கிறப்போ நம்ம அறிவு வளருது. அந்த அறிவை வச்சு மனுஷன் என்ன பண்றான் தெரியுமா? தமக்கு எதிரா இருக்கிற தடைகளை கூட தனக்கு சாதகமா மாத்திக்கிற திறமை அவனுக்கு வந்துருது. அடிச்சு தூக்குற புயல் காத்த வச்சு கரண்ட் எடுக்கிற மாதிரி உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரான். ஆனா இவ்வளவு விஷயங்களை அடக்கி ஆள்ற மனுஷன் தன்னை அடக்கி ஆள்றானாங்கிறது தான் இங்க உண்மையான கேள்வி. கடைசியாக, சுய கட்டுப்பாடுதான் நிஜ சாதனை. 18ஆம் நூற்றாண்டு சித்தரும் தத்துவ ஞானியுமான தாயுமானவர் சொன்ன மாதிரி, சுய கட்டுப்பாடுதான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய சாதனை. ஊரையே அடக்கி ஆள்றவனை விட தன் மனசை அடக்கி ஆள்றவன்தான் உண்மையான கில்லாடிங்கிறது 100க்கு 100 உண்மைதானே? இந்த சுய கட்டுப்பாடுதான் ஒரு சாதாரண மனுஷனை அழிவில்லாத ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். சுருக்கமா சொல்லணும்னா, வெளியுலக தடைகளை தாண்டி உலகத்தை வெல்வதை விட பொறுமையோடு உங்களை நீங்களே கட்டுப்படுத்துவதுதான் இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய சாதனை.